ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா உனக்காக கையில் ஏந்தி கொண்டு வந்த குங்குமத்தை தொட்டு விட்டாயல்லவா? இனி கண்டிப்பா நீ மனம் மகிழும் வகையில் உனக்கான ஒரு சுபகாரியமான நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு காத்திருக்கியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது இந்த குங்குமத்தை தொட சொன்னேன். எப்போதுமே உனக்குள் உயிராய் கலந்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மாவை உணர்ந்து கொள். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு செய்யும் போது கண்டிப்பா அதை நல்லபடியாக நான் முடிச்சு கொடுப்பேன். நீயே ஒரு விஷயத்துல தோத்து போற மாதிரி இருந்தாலும் என்ன கூப்பிட்டினா உனக்காக ஓடி வந்து அந்த காரியத்தை நிச்சயம் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்காக ஒரு சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உன் வாழ்க்கைய நல்ல முறையில சிறப்பா வளமா இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்துல கடைசி நேரத்துல மாறின ஆட்டங்கள் பல இருக்கு. நானும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா மாத்தி காட்டுறேன். இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லைங்கிற போது தானே மனிதர்களுக்கு போராடும் குணம் அதிகமாக ஆகுது. அது வரைக்கும் எது இது நம்ம விட்டு போயிடுமோ, அது நமக்கு கிடைக்காம போயிடுமோ, இது நமக்கு நடக்காம போயிடுமோ நினச்சிக்கிட்டே போராடுறதுக்கு தயங்குறீங்க. ஏதாவது கஷ்டப்படுறதுக்கும் ரொம்ப பயப்படுறீங்க. எப்போதும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என் வராகி அம்மா என்னை கைவிட மாட்டாங்கன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கிட்டு முயற்சி செஞ்சினா கண்டிப்பா எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் என் செல்லமே. உன் போராட்ட காலம் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக இந்த வராகி அம்மா மாற்ற போறேன். எதையும் சாதிக்க விரும்பும் நீ நிதானத்தோடு பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கை அற்புதமாக அழகானதாக ஆகிவிடும். நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நலமும் வளமும் செழிக்கும்படியும் செல்வ செழிப்போடு சந்தோஷமா நீ வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். ஆண்டியாய் நிற்பவனையும் அரசன் போல வாழ வைக்கக்கூடிய சக்தி இந்த வராகி அம்மாவுக்கு இருக்குன்றதை நீ மறந்துட வேணாம். கருணை கடலாக இருக்கும் இந்த வராகி அம்மா என் அன்பு குழந்தையான உனக்கு நல்லது செய்யாம விட்டு வைப்பேனா என்ன? எதுவுமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ ஒருபோதும் நினைக்காதே. இதை தாண்டி என் வராகி அம்மா எனக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்பும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுவதற்கும் நல்லது நடப்பதற்கும் உரிய வழிகளை நானே உனக்கு காட்டுவேன் செல்லமே. எப்போதும் நம்பிக்கையோட இருந்தீனா இறை சக்தி நிச்சயம் உன்னை தூக்கிவிட தயாராக காத்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே நீ செய்ய வேண்டியது எல்லாமே மிக தீவிரமாக வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையை உனக்குள்ள உறுதியாக வச்சுக்கிறது மட்டும்தான். கண்டிப்பா உன் நல்ல எண்ணத்துக்கும் ஆர்வத்துக்கும் ஏற்றார் போல உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு எதிரே நிற்கிறவர்கள் என்னதான் பலசாலியாக இருந்தாலும் நீ மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நீ தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. ஏன்னா உனக்குள் உறைந்திருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில உனக்கு துணையா பக்கபலமா இருந்து உனக்கான நல்லதை நிச்சயம் செஞ்சு தருவேன். இப்போது உன் வாழ்க்கையில இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். பல முறை நீ கஷ்டப்படும் போதும் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போதும் யாராவது ஒருத்தர் திடீர்னு வந்து உன்னை காப்பாற்றி உனக்கு ஆறுதலை கொடுத்து அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டுக்கிட்டு வராங்கல்லவா, அவர்களை நான் தான் உனக்காக அனுப்பி வைக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபத்தில் நான் வந்து உனக்கான விஷயங்களை நிச்சயம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்போதும் காலம் முடிஞ்சு போச்சுன்னு நம்பிக்கை இழக்காதேன்னு செல்லமே. நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டு உழைத்ததற்கான உழைப்பின் பலன் இப்போது மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. சிறந்த பக்குவமும் புத்திசாலித்தனமும் எதிர்னா நீ எதிர்பார்க்காதது நடந்தாலும் அதை மனசார ஏற்றுக்கொள்வது தான். இந்த வராகி அம்மாவை
நீ முழுசா சரணாகதி அடைஞ்சிட்டு அமைதியாக இருந்தாலே நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ செஞ்ச தானமும் தர்மமும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கண்டிப்பா உன்னை காப்பாத்துமேன் செல்லமே. உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும், கஷ்டமும் பிரச்சனையும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உன் கூட இருக்கிறது இந்த வராகி அம்மான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு துணையாக வழிகாட்டியாக நான் இருந்து நிச்சயம் உன் வாழ்க்கைக்கான நல்லதை உனக்கு சாதகமாக நடத்தி முடிக்கிறேன். குழந்தை போன்று உனக்கு துணையாக இருந்து உன் மேல அன்பையும் பாசத்தையும் செலுத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் மனசு குளிரும்படி உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன். பக்தியின் உச்சம் என்பதே ஆழமான நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் தான். நீ எப்போதும் நம்பிக்கையோட பொறுமையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு சகிச்சு போய்கிட்டே இருந்தீனா ஒரு கட்டத்துல நீ கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கை நிச்சயம் உனக்கு அமையும் என் செல்லமே. அது வரைக்கும் அமைதியா இருந்து உன் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. இப்போது மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்க உனக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில புதுசா தொடங்கி வைக்கிறேன். உன்னுடைய கண்ணீர் துளிகளை வியர்வை துளிகளை மாற்றி உனக்கான சந்தோஷத்தை பொழிர வைப்பேன். நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்க வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பா செஞ்சு தரேன். நீ செய்யும் வேலைகளை கடமையாக நினைச்சு சரியாக சந்தோஷமாக முழு அர்ப்பணிப்போடு செய்யும் போது அதுவே உன் எதிர்காலத்துக்கும் ஏற்ற மிகுந்த வாழ்க்கைக்கும் அடித்தளமாக மாறிடும். எந்த வகையிலும் எந்த விதத்திலும் உனக்கு பணிச்சுமையும் கஷ்டமும் இல்லாத அளவுக்கு உன்னை நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நல்ல பழக்கமும் கண்டிப்பா உன்னை மிகச்சிறந்த நபராக மாத்துமேன் செல்லமே. எல்லா நலமும் வளமும் பெற்று நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ண போறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயம் நான் தருவேன் என் செல்லமே. உன்னுடைய தற்போதைய நிலைமை எப்படி இருந்தாலும், எதுவா இருந்தாலும், எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை நிச்சயம் நான் சரி செஞ்சிருவேன். அடுத்தடுத்து உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் இந்த வராகி அம்மா தருவேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் நம்பிக்கை இழக்காதே. உன் வார்த்தைகள் மூலமாக புரிய வைக்க முடியாததை எல்லாம் உன்னுடைய மௌனத்தின் மூலமாக தெளிவுபடுத்த முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ அமைதியா மௌனமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை இந்த வராகி அம்மா வரவழைக்கிறேன். நீ எப்போதும் பொறுமையோட நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர்த்தி அழகாக வாழ வைப்பேன் என் செல்லமே. அடுத்தடுத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன் வீட்டு கதவை தட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இத்தனை நாளா நீ தவமாய் தவமிருந்து கேட்ட வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழும்படி செய்ய போறேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் என் செல்லமே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகளும் பண வரவும் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில நீ இழந்த சில விஷயங்கள் உனக்கு மன கஷ்டத்தையும் வலி வேதனையை கொடுத்திருந்தாலும் அதை தாண்டி உன்னை வலிமையாக மாத்திருக்கிறது தானே. அதனால எதை இழந்தாலும் அதை விட அதிகமா நான் உனக்கு ஏதாவது நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன்னு நம்பு. நீ எதிர்பார்ப்பதை விட உன் வாழ்க்கையில இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். கடந்த காலம் உனக்கு கொடுத்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறந்துட்டு அது தந்த பாடங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என் நாமத்தை சொல்லும் உனக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்க விட மாட்டேன். நீ அடிக்கடி கோவிலுக்கு வந்து என்னை வணங்கும் போது அது கண்டிப்பா உன்னுடைய கர்மாக்களை குறைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. நீ எப்போதும் பொறுமையோட இருக்கணுமே தவிர பொறாமை குணம் உனக்கு வேண்டாமே செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. ஏன்னா நீ நல்லா இருந்தீனா, உன் வாழ்க்கை உயர்ந்ததுன்னா உன்னை பார்த்து மகிழ்ச்சி கொள்பவர்களை விட பொறாமைப்படுபவர்களே இங்க அதிகமா இருக்காங்க. அதனால சில நல்ல விஷயங்கள் வெற்றி விஷயங்கள் நடந்து முடியும் வரை
அதை ரகசியமாக வச்சுக்கோ. உன்னுடைய செயலும் வெற்றியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றுமே செல்லமே. உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதரும் முகமுடியோட ஒப்பனை போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கவங்களா தான் இருக்காங்க. ஆனால் இந்த வராகியம்மா ஏதாவது ஒரு சூழல்ல எல்லாருடைய முகமூடிகளையும் கலைத்து ஒப்பனைகளை கலைத்து யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மை முகத்தை உனக்கு புரிய வைப்பேன். அன்போடும் கருணையோடும் இருந்தீனா அனைத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக செஞ்சு தருவேன். யார்கிட்டையும் போய் எனக்கு மரியாதை கொடுங்க, என்கிட்ட மதிப்பாக நடந்துக்கோங்கன்னு நீ சொல்ல வேண்டாம். அப்படி கேட்க வேண்டியதோ கெஞ்ச வேண்டியதோ பேச வேண்டிய அவசியமோ உனக்கு இல்லை என் செல்லமே. நீ பேசுறதை விட உன்னுடைய செயல்கள் பேசட்டும். ஆழமான உன்னுடைய செயல்கள் அழகாக பேசி உனக்கான மதிப்பையும் மரியாதையும் மற்றவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்து கொடுக்கும். நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்ய பழகு. எந்த ஒரு சூழலிலும் நம்பிக்கை விட்டுற வேணாம். ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாப்பேன். சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் கைமீறி போவது போல தெரிந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையும் ஆழமும் பொறுமையும் நீ என் மேலே கொண்டிருக்க பக்தியும் அதை நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுக்கும் என் செல்லமே. நீ நினைச்சதையெல்லாம் நீ நினைத்தது போலவே உனக்கு முடித்து தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றுவேன். நிச்சயம் நீ புது மனையில குடும்பத்தோட சந்தோஷமா செல்வ செழிப்போட எந்த கடனும் கஷ்டமும் இல்லாம வாழும்படி நான் செய்வேன்னு சொல்றதுக்காக தான் மங்களகரமான இந்த குங்குமத்தை கையில ஏந்திக்கிட்டு வந்தேனே செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல் நிறைவேறி நீ மகிழ்ச்சியாக எனக்கு நன்றி சொல்ல போற. எனக்கு எவ்வளவுதான் நீ பெருசானாலும் எவ்வளவு வயசானாலும் எனக்கு நீ குழந்தைதானே. இந்த உலகம் என் செல்லப்பிள்ளையான உனக்கு பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கும்படி என் குழந்தையான உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த உலகத்துல நீ செய்யறது சரியா தவறான்னு உனக்கு யாரும் எடுத்து சொல்ல வரமாட்டாங்க. நல்லதையே செஞ்சாலும் உன்னை பாராட்டுற மனிதர்களை விட உன் கெட்டதை கண்டுபிடிச்சு குறைய கண்டுபிடிச்சு உன்னை குத்தம் சொல்றவங்க தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க. அதனால யாருடைய விமர்சனங்களையும் நீ காதுல வாங்கிக்காம உனக்கு நீயே யோசிக்க பழகு. நீ செய்யறது சரியா தவறான்னு யோசிச்சு புரிஞ்சுக்கோ. தவறு இருந்தா திருத்திக்கோ. சரியான செயல்களை இன்னும் அதிகமாக செஞ்சிடியன் செல்லமே. அதே போல மற்றவங்க தவறு செய்யும் போதும் தீங்கு செய்யும் போதும் நீ அவங்கள போய் திருத்தலாம் நினைச்சினா அது முடியாத காரியம். ஏன்னா நீ யாரையும் திருத்துறதுக்காக இந்த பூமியில பிறக்கல. நீ என்னதான் விழுந்து விழுந்து தலையில் அடிச்சுக்கிட்டு சொன்னாலும் நீ சொல்றத இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லா உறவுகளும் உயிர்களும் அவங்க தற்சுதந்திரத்தின்படி தன் விருப்பப்படி வாழத்தான் ஆசைப்படுறாங்க. அதனால நீ சொல்றத கேட்காம நடக்கும் மனிதர்களை நினைத்து அது உன் பிள்ளைகளாகவே இருந்தாலும் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளாகவே இருந்தாலும் நீ உடஞ்சு போக வேண்டாம் என் செல்லமே. நீ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா மற்றவங்கள உன்னால திருத்தவோ மாற்றவோ முடியாது. நீ வேணும்னா அவங்கள விட்டு ஒதுங்கி நின்று உன்னை நீ திருத்திக்கலாம் மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாம வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. உன் நல்ல எண்ணங்களுக்கும் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல இந்த வராகி அம்மா உனக்கான எல்லா செயல்களிலும் நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன். நீ எதிர்பார்த்தது போலவே கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு மங்களகரமான நல்ல விஷயம் நடக்கும் என இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே.